எவன்லாம் கடவுளை நம்புறானோ அப்படியே இழுக்குமா வர. இழுக்காது. அவருக்கே தெரியாம ஈர்க்கப்படுவாராம். சில நேரம் அதான் சொல்லுவாங்க, they have special rights on God. விசுவாசிக்கிறான் பாருங்க, தேவனை நான் கைவிட மாட்டேன், தேவன் மேல இருக்க அன்பாரு கர்த்தர் அதெல்லாம் கிடையாது, கர்த்தர் நல்லவரியா. they have special rights. அவன் கேட்காமலே அவர்கிட்ட இருந்து எடுத்துக்குவானா. ஒரு ஏசுனார் அப்படியே போயிட்டு இருந்தார் கூட்டத்துக்குள்ள, திடீர்னு ஒரு அம்மா பிக் பாக்கெட் அடிச்சிருச்சு. எதை பிக் பாக்கெட் அடிச்சிருச்சு? அத்தனை திரும்ப, யார் அது? who is that? where is my purse? என்ன ஆச்சுன்னா, யாரோ ஒரு அடிஸ்டாண்டா கையாத்தே. ராஜஸ்திரீ நாயகிகள் 2 கூட்டம் உண்டு. தேவனை பின்பற்றுகிற ஏராளமான நாயகிகள் உண்டு. அவர்கள் தேவனுடைய அழகில் மயங்கி, தேவனுடைய வல்லமையில், தேவனுடைய ஞானத்தில், தேவனுடைய காரியங்களிலே அவர்கள் மயங்கி அவருக்கு தங்கள் வாழ்க்கையை கொடுத்த ஏராளமான நாயகிகள் உண்டு. ஆனால் சிலரை தேவன் ராஜஸ்திரியாய் வைத்திருக்கிறார். அந்த ராஜஸ்திரிக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு குவாலிட்டி, அவள் பொன்னை அணிந்தவளாய் இருக்க வேண்டும். பொன் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. யாரெல்லாம் அவர் மீது ஆழமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் தவறு செய்கிற தேவன் அல்ல, தேவனின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு இன்ச்சையும் அவர் செதுக்கி வச்சிருக்கிறார். ஆமென் என்று ஆழமா நீங்க நம்புனீங்கன்னா அப்படியே தங்க மேல மிளருதுன்னு அர்த்தம். மிளருது. எல்லா பிரச்சனை நேரங்களில் நீங்க ஸ்ட்ராங்கா பேசணும். God is on my side. இந்த விசுவாச பேச்சை பேசுகிறவர்கள், இந்த விசுவாச வாழ்க்கை வாழுகிறவர்கள் ராஜஸ்திரிகளாய் இருக்கிறார்கள். நீங்கள் நாயகியா ராஜஸ்திரியா? அதனை டைட்டில், நாயகியா ராஜஸ்திரியா? தங்கத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் போயிடுறேன். தங்கம்னா ஃபெய்த். பைபிள் சொல்லுது, அவள் தங்கம் அணிந்தவளாய் இருப்பாளாம், அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்படியே ஈர்க்கும். எவன்லாம் கடவுளை நம்புறானோ அப்படியே இழுக்குமா வர. இழுக்காது. அவருக்கே தெரியாம ஈர்க்கப்படுவாராம். சில நேரம் அதான் சொல்லுவாங்க, they have special rights on God. விசுவாசிக்கிறான் பாருங்க, தேவனை நான் கைவிட மாட்டேன், தேவன் மேல இருக்க அன்பாரு கர்த்தர் அதெல்லாம் கிடையாது, கர்த்தர் நல்லவரியா. they have special rights. அவன் கேட்காமலே அவர்கிட்ட இருந்து எடுத்துக்குவானா. ஒரு ஏசுனார் அப்படியே போயிட்டு இருந்தார் கூட்டத்துக்குள்ள, திடீர்னு ஒரு அம்மா பிக் பாக்கெட் அடிச்சிருச்சு. எதை பிக் பாக்கெட் அடிச்சிருச்சு? அத்தனை திரும்ப, யார் அது? who is that? where is my purse? என்ன ஆச்சுன்னா, யாரோ ஒரு அடிஸ்டாண்டா கையாத்தே. ஐயா எல்லாம் சுத்தி தான் இன்னைக்கு இல்லப்பா, ஒருவன் என்னை தொட்டது உண்டு. who is that? அந்த ஸ்திரீ பார்த்துட்டா, நம்ம இனிமே மறைஞ்சிருக்க முடியாது அப்படின்னு நடுங்கி வர. ஐயா நான் தான் உங்க வல்லமே பிக் பாக்கெட் அடிச்சேன். மகளே சமாதானத்தோடு போ. இப்படி பேர் சுத்தி நின்று குய்ய முயன்றாங்க. ஆனா நீ விசுவாசம் தேவனிடத்திலிருந்து கேட்காமல் ஒன்றை எடுத்துக்கொள்கிறது. நீங்க அப்பா பையில இருந்து காசு எடுக்கிற மாதிரி. ஆமென் அல்லேலூயா. மை ஃபாதர் இஸ் மை ஏடிஎம்னு ஒருத்தன் போட்டிருந்தேன் பனியன்ல. நீ எப்போ போனாலும் எடுத்துட்டு வந்துடுவான். 100 ரூபாய் தொங்க போட்ட அப்பா சட்டை தான் அவன் ஏடிஎம். அப்ப ஃபெய்த் வந்து எடுத்துக்குது. ஜெபம் கேட்குது. ஜெபங்களில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, விசுவாசம் என்ன செய்யுது? மன்னிக்கவும், ஜெபம் என்ன செய்யுது? ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, ஜெபம் கேட்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. உன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொள் அப்படின்னா எலிசா அந்த கோடாரி உள்ள வந்து நீ எடுத்துக்க அப்படின்னா. faith takes, prayer ask. கையத்தட்டு. ஏகப்பட்ட மேட்டரை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா அல்லேலூயா. இடையில இப்படி வேற பேசிக்கிறாரு அவரு. தங்கம் என்ன சொல்லுங்க, யாரெல்லாம் தங்கத்தோட அது விசுவாசத்தோட வந்தா சொல்லுங்க, என் தங்கமே என் தங்கமே கருத்தாரு, என்னை எவ்வளவா நம்புறான் என் தங்கம்.
தங்கம். பாருங்க, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். பிரியம்ன்ற வார்த்தை வருதா? அதுக்கப்புறம் பிரியம்ன்ற வார்த்தை எங்க தெரியுமா வருது? இத மாதிரி ஒரு வார்த்தை எபிரேயர் 12:11 வருது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது. கரங்களை தட்டி ஆமென். அப்ப இங்க அழகு பிரியம், அங்க விசுவாசம் பிரியம். பொறுத்துக, அழகு பிரியம், விசுவாசம் பிரியம். அப்ப அழகு எது? இவ்வளவு வந்துருக்கீங்க. அழகு பிரியம், விசுவாசம் பிரியம், பிரியம் பிரியம், அழகு விசுவாசம். அப்ப you have more faith, you have more beauty. Hallelujah. You have less faith, you have less beauty. God never asks your holiness, asks your fasting, asks your God never demands your self righteousness and self effort. உங்களுடைய சுய நீதி அவர் விரும்பல. அவர் கேட்கறதெல்லாம் உம்மால் அன்றி என்னாலே ஆகும் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை. ஆஹா, என்னை எவ்வளவா நம்புறான் பாரு. கொடியானது என்